ஹலோ காய்ஸ், நாங்கள் இப்போது ரெசார்ட்க்கு வந்துட்டோம். இஎஸ் ரெசிடென்சி அப்படின்னு சொல்லி ஒரு ரூம் புக் பண்ணி கொடுத்துருக்காரு நம்ம ஸ்டாலின் ஐயா. சிஎம் ஸ்டாலின் ஐயா கிடையாது, எங்களோட ஸ்டாலின் ஒர்க்கர். முடியல. சரி வாங்க நம்மளோட ரூம் போயிட்டு பார்ப்போம் அவர் எப்படி நம்மளோட ரூம் புக் பண்ணி கொடுத்துருக்காருன்ட்டு. கமான் 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 கமான். இல்லை இல்லை போட்டதுக்கு அப்புறம் தான் வரும். இதுதான் நம்மளோட மாளிகை. என்னடா அது டவுல் அதுக்குள்ளே விழுவுன்றது. நாங்கள் அதுக்குள்ளேயே வந்து ஃபுல்லாக ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணி கொஞ்சம் கசமசான ஆகிட்டோம். பாருங்க, இதுதான் பெட்டு, 2 சோஃபா கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஒரு பீங்கா. பீங்கா தானே பேர். சரி, ஏதோ ஒன்று. அப்புறம் பெட்டு, அப்புறம் பாத்ரூமு இல்ல மாமியார் வீடா இது காட்டுற இடமா மூடுறா. பாத்ரூம் காட்டும்ல, ரெசார்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டும்ல எல்லாருக்கும். அப்புறம் 2 ஃபேனு, அதான் டக்டு மாதிரி ஏசி. ஸோ இதுதான் ரூமு. 3000 1 டேக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. எங்க ரெடி ஆகிட்டு இப்போ நாங்கள் ரெடி ஆகிட்டு வந்து ரிசப்ஷன் இருக்குது ஈவினிங்கு. அந்த ரிசப்ஷனுக்கு போயிட்டு அதுக்கு முன்னாடி எதனா ஒரு ஹீல்ஸோ ஃபால்ஸு சம்திங் போகிற மாதிரி பிளான் போட்டிருக்கோம். ஆஃப்டர்நூனு சாப்பிட்டு முடிச்சுட்டு ரொம்ப 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 டயர்டாக இருக்குது, முடியல சத்தியமாக. ரொம்ப தூக்கமே இல்லாமல் ட்ரெயினில் அது வேற ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இது அங்கிள் கொரட்டையில் வேற மாட்டிட்டு இந்த மாதிரி டிக்கெட்லாம் வாங்கி பல வருஷங்களாவது நாங்களாம் போய் 10 ரூபாய். அம்பானி பையன் கார்லயே போயிட்டு கார்லயே வராரு. நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? புண்ணாக்கு தானே சொன்னேன், காதுல வேற ஏதோ கேட்ட மாதிரி இருந்துச்சு. 180 தான், அதுதான் டிக்கெட். அது பஸ்ல வர்றதுக்கு, பிரைவேட் தேனிக்கு வர்றதுக்காக 60 rupees எங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணாங்க. அப்புறம் இந்த ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கு 10 ரூபா டிக்கெட் ஒரு ஆளுக்கு. இந்த டிக்கெட்லாம் பார்க்கும்போது பழைய நினைவுகள்லாம் வருது, அந்த ஸ்கூல் டேஸ் ஞாபகம்லாம் அதெல்லாம் வருது. இல்லடா, அந்த ஸ்கூல்லேருந்தே போயிட்டு ஸ்கூல் எதிர்த்தே வீடியோ எதிர்த்து தான் அண்ணா நகர் டவர் போகிறதுக்கு, சம்டைம்ஸ் அண்ணா நகர் டவர் எதுக்கு ஸ்டோர் போகிறதுக்கு ஏதோ உலகிட்டா. ஏன்டா அப்படி பண்ணீங்க? போயிருக்காம்பா. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. இவ்வளவு பேசுவீங்க, அதான் பாவீங்களா? அதுக்குள்ளேயே ஒரு மெமரிஸ். என்னாச்சு? என்னது காட்டலாமா வேண்டாமா? அதெல்லாம் வேணாண்டா. ட்ரெயின்ல எப்படா இறங்குறது பாத்துட்டு நாங்கெல்லாம் வந்தா தலைய உட்காந்துட்டு ஜாலியா பேசிட்டு வர்றாரு. அது ட்ரெயின்ல நாங்க ஏறும்போது, ஏய் நீங்க எப்படா எடுத்தீங்க அந்த போட்டோவை? நான் தான்டா உங்களை கேட்கணும். ஏண்டா ஒருத்தங்க நாங்க ட்ரெயின் ஏறும் போது இருந்தாங்க, அவங்க ஒருத்தங்க தான் இருக்காங்க. நாங்க 4 பேருமே ஆம்பளை பசங்க. அவங்களே இவ்வளவு தைரியமா வராங்க, எதுவும் இல்லை. அவங்க பக்கத்துல இங்க வந்து உட்காருங்க, ஏங்க நின்றுட்டே இருக்கீங்க அப்படின்னு சொன்னா போயிட்டு உக்காந்துங்க. அத போய் போட்டோ எடுத்து வச்சுக்கிறேன். 1 hour பேசணும்னா அவங்க என்ன ஸ்டடீஸ் பண்றாங்க, அவங்க என்ன படிக்கிறாங்க, நீங்க என்ன பண்றீங்க, படிக்கிறீங்களா, அது தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்கடா மாதிரி. அட்ரஸ்லாம் கேட்டு வாங்கிட்டியா? இல்லடா, நான் ஏன்டா அதெல்லாம் வாங்க போறேன்? அவங்க நுங்க பக்கத்துல தான் இருக்காங்க, வீடு அட்ரஸ் தெரியுதுக்கா. அட்ரஸ் இப்போ உள்ளுக்குள்ள இருந்து எல்லாமே வரும். நுங்க பாக்கம்ன்றான். நுங்க பாக்கம்னா எங்க வீட்டு பக்கத்துல கழிச்சிட்டியா? இங்க படிக்கிறாங்க, ஆனா தெரியல நம்பர் கொடுத்தாங்களா? அதெல்லாம் எனக்கு எதுக்குடா, நான் ஏன்டா வாங்கிருப்பான். ஏன்டா அப்படி பாக்குற? அதெல்லாம் வாங்கல, தேவையில்லதான். ஏதோ எதிர்ச்சா யாரா பார்த்தாலும் இந்த மாதிரி பேசுறதுதான். இந்த மாதிரி அவ்வளவுதான், அந்த மாதிரி இந்த மாதிரி. அப்புறம் அவ்வளவுதான், இந்த மாதிரி 10 நிமிஷம் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கிடையாது.
என்ன, அவங்க அண்ணான்னு கூப்பிடுறாங்க. அப்புறம் பிரதர் சிஸ்டர் பாண்டிங். ஆனா அது கூட இல்லடா, உட்காந்து அவங்க சாப்பிட்டு இருக்காங்க சிப்ஸ். நேரா வந்தான், வந்துட்டு நீ பார்த்தான் சாப்பிட்டு, அவ்வளவுதான். அவங்க சாப்பிட்டாங்க போல. பார்த்தோன்னே ஐயோ பாவம் பையன் சாப்பிட்டதே இல்ல போல. இந்த பாச்சிக்கோ. இவனுங்க என்ன பண்ணியிருந்தாலும் சொல்ல மாட்டானுங்க. இவனு உட்காந்து அந்த அதர்சம் நாங்க வாங்கிட்டு வந்தோம் அந்த அதர்சம். இல்ல இல்ல, அப்ப தெரியுமா, நம்ம வாங்கிட்டு வந்து முறுக்கும் அதர்சம் எல்லாரும் கொடுத்தோம். இவரு வந்து நின்று எல்லாருக்கும் சாப்பிட்டது பாருங்க, எனக்கு குடுக்கவே இல்ல. சாப்பிடுறாங்க. அது நான் பாத்ரூம் போயிட்டு வெளியே வந்தா அதுவும் குரங்குங்க உட்காந்து அந்த வாழைப்பழத்தை பிச்சு திங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி உட்காந்து சாப்பிட்டு இருந்தாங்க 3 பேர். சரி அப்படி எனக்கு ஷாக் ஆச்சு. அதிர்ஷ்டமா தீபாவளிக்கு யாருமே ஒண்ணுமே கொடுக்கல. இப்போ பிரியாணி கேட்டாங்க. எங்க போவோம் நெக்ஸ்ட் இப்ப நெக்ஸ்ட் வந்து எங்க வந்தோம்னா ரெஸ்ட்லாம் கிடையாது. என்னால முடியலடா எப்பா. முடியலாம் இல்ல, வெட்டி தானே அந்த முடியெல்லாம் இருக்குது. கட்டிக்காது. மேகமலை போலான்னு சொல்லிட்டு நாங்க ஒரு ஐடியா பண்ணிருக்கோம். ஆனா இங்க வந்து அந்த பஸ்ல இருந்து அங்கிருந்து போயிட்டு அங்கிருந்து எப்படி போறதுன்னு தெரியல. இந்த மேகமலைக்கு எப்படி போறதுன்னு தெரியல. ஜீப் இருக்குன்றாங்க. அங்கிருந்து கிடையாது, பஸ்லாம் போகாதுப்பா. பைக்ல போலாம்டா. பைக்ல போனோம். ஆமா, பைக்ல போனா டாடி வந்து அங்க ஓரல போய் எங்க டாடி எவ்வளவு போன் பண்ணாங்கன்ட்டு. இல்ல அவன் பஸ்ல போய் ட்ரெயின்ல வந்து தூங்கல, அதுக்கு கம்முனு பைக்ல வந்து நீ ஃபிகரா பாத்துனா எங்க இருந்து தூங்குவ? எப்ப பார்த்தா சொக்கு சொக்கு. அவன் பாத்தான். இப்ப பாக்குற கேப்ல நீயும் பார்த்த பத்தியா? கட் பண்ணுங்க, இவங்க சொல்றதெல்லாம் கேட்காதீங்க. ப்ரூஃபோட காட்டிட்டோம். ப்ரூஃப் என்னன்னு இதுல இருக்கு பாருங்க. இது பேசும், இது பேசும். அது இப்போ உங்க அம்மா என்ன காட்டுங்க. பாருங்கம்மா, உங்க பையன் தேங்காய புடி அடிச்சேன்னு வச்சுக்க நான் பொளந்துருவீங்க மரியாதை. பையனை ஒரு கல்யாணத்தை பண்ணி பையனை வளர்த்து படிக்க அனுப்பிச்சு வெளியே போய் டிராவலுக்கு அனுப்பிச்சு விட்டா அவங்க என்ன பண்ற பாருங்க. உங்க அப்பா காட்டுவோம் மெயினா பண்ணி காட்டுவோம். இங்க பாருங்க, இங்க பாருங்க கை அவருப்பா என்னப்பா. அவ சும்மாவே எங்க அம்மா விட மாட்டாங்க. அதான் பிளான் பண்ணியிருக்கோம். அப்படி அங்கே எங்களால் மேகமலை போக முடியல அப்படின்னா வேற எதனா ஹில் ஸ்டேஷனோ இல்லைன்னா அந்த ஃபால்ஸோ பக்கத்தில் இருக்கிற அந்த ஏதோ குமுலியோ கமுலியோ ஏதோ சம்திங் ஏதோ ஒரு ஃபால்ஸ் டைம் வந்தது. அங்கே எதனா பக்கத்தில் போயிட்டு உடனே நாங்கள் திருப்பி ரெடியாகி திருப்பி ரிசப்ஷன் போயிட்டு திருப்பி ரெஸ்ட் எடுத்து திருப்பி காலைல போயிட்டு மேரேஜ் அட்டென்ட் பண்ணிட்டு திருப்பி நாங்கள் கிளம்பணும். அதனால ஃபர்ஸ்ட் போய் ரெசார்ட் ஆளுகிட்ட போய் தண்ணி வாங்குறா. தண்ணி இல்லடா, தண்ணி இருக்கடா. 10 கோடி ரூபாய் நடிக்கிறாங்க. அதனால வந்து அப்பாடா ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சு முடிச்சுட்டு ஈவினிங் ரிசப்ஷன் போகும்போது நாங்கள் உங்களை பார்க்குறோம். அது வேற கொஞ்ச நேரம் எங்களுக்கு ரெஸ்ட்டு. தேனி மக்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் அதுதான் அதுவே உங்களுக்கு தெரியாது. இப்போ அதை லாஸ்டா சொல்றேன். தேனி இந்த வீடியோ பார்க்குற தேனி ஆளாமா தேனி மக்களுக்கு எல்லாருக்கும் சூப்பர் ஸ்டார் முடியும். தேனி இந்த வீடியோவை தேனி பார்க்குற மக்களுக்கு எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க.